இன்னொரு கொஸ்டின் வந்து சுகர் லெவல் மெயின்டைன் ஆகுது எவ்வளோன்னு கேட்டிருக்கீங்க. அண்ட் வேஃபிள்ஸ் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டா சுகர் இன்க்ரீஸ் ஆகுமான்னு கேட்டிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் திங் வந்து சுகர் லெவல் பார்க்கறதுக்கான டெஸ்ட் வந்து HbA1c தான் கரெக்டான டெஸ்ட். அதான் 3 months ஒன்ஸ் வந்து பார்க்குறது. அதுதான் வந்து நீங்கள் வித்தின் 5க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா இட் வில் பி இன் அ நார்மல் ரேஞ்ச். சரிங்களா? வித்தின் 5க்கு மேலே எவ்வளோ போனாலும் இட் வில் பி கன்சிடர்ட் அஸ் டயபெட்டிஸ், ப்ரீ டயபெட்டிஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது. ஓகேங்களா? அண்ட் அது போக இப்போ நீங்க வந்து என்ன கேட்டீங்க, சுகர் கண்டெய்னிங் ஐட்டம் சாப்பிட்டா சுகர் இன்க்ரீஸ் ஆகுமா? அப்படி கிடையாது. அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் கிடையாது. ஆக்சுவலி வந்து வாட் எவர் யூ ஈட், நீங்க ஒரு கார்போஹைட்ரேட்டே சாப்பிடுறீங்க அப்படின்னா கார்போஹைட்ரேட் இஸ் கன்வெர்டட் இன்டு குளுக்கோஸ். அது சுகரா தான் மாறுது. சரிங்களா? ஸோ நீங்க என்ன சாப்பிட்டாலும் அது சுகரா தான் கன்வெர்ட் ஆகுமே தவிர நீங்க வந்து சுகர் ஐட்டம் சாப்பிட்டா மட்டும்தான் பிளட்ல சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் அப்படி கிடையாது. பட் நீங்க எப்படி சாப்பிடுறீங்க, என்ன சாப்பிடுறீங்கற பொறுத்து தான் வந்து டயபெட்டிஸ் வந்து டிஃபைன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் சாப்பிட்டா உங்களுக்கு இதெல்லாமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த வேஃபிள்ஸ், ஐஸ்கிரீம் இதெல்லாமே சுகர் கண்டெய்னிங் விட இதெல்லாமே வந்து ஒரு அன்ப்ராசஸ்டு ஃபுட். சரிங்களா? அன்ப்ராசஸ்டு ஃபுட் நம்ம பாடியில எடுத்துட்டு இருக்கும் போது அஃப்கோர்ஸ் நிறைய பிரச்சனைகள் வரும். டயபெட்டிஸ் தான் வரும்னு கிடையாது. ஓவரா ஒரு லிமிட்டுக்கு மேல நம்ம ஜாஸ்தியா ஓவர் எக்ஸ்போஷர் டு அன்ப்ராசஸ்டு ஃபுட் எடுத்துட்டே இருக்கும்போது கண்டிப்பா டிசீஸ் என்ன மாதிரி டிசீஸ் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்கு. அது டயபெட்டிஸ்ன்னு இல்லை, என்ன மாதிரி டிசீஸ் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் நீங்க டயபெட்டிக் பேஷண்டா இருக்கீங்க அப்படின்னா அந்த டைம்ல நீங்க இந்த ப்ராசஸ்டு ஃபுட் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ரெகுலர் பேசிஸ்ல இல்லாம அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. ஓகேங்களா? அப்புறம் என்னன்னா உங்களுக்கு இல்ல எனக்கு ஜாஸ்தியா கிரேவிங்ஸ் ஆகுது, எனக்கு இது சாப்பிடணும்னு தோணிட்டே இருக்கு, எனக்கு சுகர் ஐட்டம்ஸ் நிறைய சாப்பிடணும்னு தோணுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, கிரேவிங்ஸா இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா, ஸோ கண்டிப்பா உங்க டயட்ல வந்து புரோட்டீன் டெஃபிஷியன்சி கம்மியா இருக்குன்னு அர்த்தம். புரோட்டீன் இல்லை அப்படின்னா கண்டிப்பா வந்து இந்த மாதிரி கிரேவிங்ஸ் தேவையில்லாத அது இது சாப்பிடணுங்கிற கிரேவிங்ஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கும். ஸோ நீங்க உங்க டயட்ல வந்து 3 டைம்ஸ் ஃபுட் எடுக்கும் போது நீங்க வந்து கண்டிப்பா எல்லா மீல்ஸ்லயும் நீங்க ப்ரோட்டீன் ஐட்டம்ஸ் எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் எவ்வளோ எடுக்கலாம்னா நீங்க எவ்வளோ வெயிட் இருக்கீங்களோ அவ்வளோ கிராம் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் வந்து இன் அ டேல நீங்க எடுக்கணும். ஓகேங்களா? இது உங்களுக்கு மட்டும் இல்லை, குழந்தைங்களுக்கும் ஒரு சில டைம் ரொம்ப சுகர் கிரேவிங்கா இருக்காங்க, ரொம்ப சர்க்கரை மாதிரி இனிப்பு பொருள் சாப்பிட்டுட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் வந்து அவங்க டயட்ல ப்ரோட்டீன் இல்லைன்னு அர்த்தம். கண்டிப்பா அவங்க டயட்ல நீங்க ப்ரோட்டீன் ஆட் பண்ணிக்கோங்க. ஹோப் ஐ ஆன்சர் யுவர் கொஸ்டின்.